friends, வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். மட்டன் சுக்கா. சோ இதை எப்படி பண்றதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் மட்டன் 1/2 கிலோ, மஞ்சள் தூள், உப்பு, முழு தனியா, சீரகம், மிளகு, சோம்பு, காஷ்மீரி ரெட் சில்லி 4, ஒரு காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 கப் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு எண்ணெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் மட்டன் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். மட்டனை ஆட் பண்ணிவிட்டு இதில் மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்கணும். தண்ணி நான் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோவுக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருக்கும் அது வேக வைக்கிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். குக்கர் உள்ள தண்ணி வச்சுருக்கேன், அது உள்ள தான் பாத்திரம் வச்சுருக்கேன். கேஸ்கட் போட்டு தான் வேக வைக்கிறேன். இது 5 விசில் அடிக்கணும். நல்லா மட்டன் நல்லா சின்ன இலை ஆட்டு கறியாக இருந்தால் 5 விசிலில் வெந்துடும். கொஞ்சம் முத்தின கறியாக இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு 2 விசில் வச்சு இறக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு முழு தனியா 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 4 காஷ்மீரி ரெட் சில்லி, 1 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் ஸ்லோவில் வச்சு வறுக்கணும். இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி. நம்மளோட மட்டன் நல்லா வெந்துருச்சு. நான் மட்டன் வேக வச்ச தண்ணியையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு விழுதையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா விழுதையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாய் சூடு பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, அடுத்தது சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குண்டு 1 கப் சின்ன வெங்காயம், 2 காஷ்மீரி ரெட் சில்லி போடுறேன். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, அதையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். உப்பு, அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது 4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1/2 கிலோவுக்கு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அரைச்ச விழுதுலேருந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் வெறும் ட்ரையாக அந்த மசாலா மட்டும் நல்லா வதங்கி வரணும். இப்போ மட்டன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.
நிறைய ஆட் பண்ண வேண்டியதில்லை, கொஞ்சமாக ஆட் பண்ணி குக் பண்ணால் போதும். ஏன்னா ஏற்கனவே மட்டன் வெந்துருச்சு, அந்த மசாலா அந்த மட்டனில் சேர்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுக்கா நல்லா ட்ரை ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கண்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். நம்மளோட மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து செம்ம கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இது வந்து நீங்கள் ரசம் அப்புறம் சாம்பார் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ரைஸஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகின் தலை சிறந்த மருந்து உணவு.